இதோ நம்பிக்கையோடு மரத்தின் மீது ஏறி ஆசீர்வாதம் பெற்றது போல அந்த மரத்தின் மீது ஏறி இதோ நான் இன்று உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று சங்கையை ஆசீர்வதித்தது போல நாமும் ஆசீர்வதிப்போமா? இயேசுவே, ஒன்றுமில்லாமல் அனைத்தையும் இழந்து தனது சொந்த ஊருக்கு திரும்பி வந்த நகோமியின் வாழ்க்கையிலே நீ போவாஸ் வழியாக ரூத்துவுக்கு வாழ்க்கை கொடுத்து நிறைவின் ஆசீர்வாதத்தை படித்தது போல இதோ உனக்கு முன்பாக வீற்றிருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலே நீ நிறைவான ஆசீர்வாதத்தை தாருவார், நிறைவான ஆசீர்வாதத்தை தாருவார். நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். நம்பிக்கையோடு என்னை நாடி தேடி வருகிற ஒருவனும் மீண்டு விடாமல் திரும்பி போவதில்லை, நான் அவனை நிறைவாக ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவர். உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஒருவனை காரியங்களை ஆற்றுகிறார். உங்கள் ஒவ்வொரு சிந்தனைகளில் இருக்கிற கவலை தண்ணீரை ஆண்டவர் நோக்கி உங்களுக்கு முழுவதும் சுகத்தை தருகிறார். அந்த நம்பிக்கையில ஒரு சிலர் வேண்டாம் என்று ஏதோ ஒரு நோக்கில் அமர்ந்து இருக்க வேண்டாங்க. ஆண்டவர் முன்பாக இருக்கிறது, என் ஆண்டவரே என்னை நான் முழுமையாக உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த மீட்புனா, இந்த விடுதலைனா, இன்றைய ஆசீர்வாதத்தினால் என்று ஒருவரை நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்க இது ஒரு ஆசீர்வாதத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். நிறைவின் வல்லமை உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையை தந்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு அவரை ஒன்று நோக்குவோமா? கரங்களை எல்லோரும் சேர்த்து பிடித்து, கரங்களை எல்லோரும் சேர்த்து பிடித்து இதோ அன்பின் ஆவி எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகள் மீதும் எங்கள் மீது நிறைவாக படித்து எங்களை ஆசீர்வதிக்க மாட்டவரை என்று நம்பிக்கையோடு அவரிடத்திலே நோக்கி விடுவோம். கரங்களை குவித்தவாறு அவரை உற்று நோக்குகிறது, நன்றி உடலோடு அவரை உற்று நோக்குகிறது. அவர் ஆணையின் ஓரத்தை தொட்டாலே நான் சுகம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு ஒரு ஆணையின் ஓரத்தை தொட்டு சுகம் பெற்ற பெண்ணை போல நாங்கள் முழுவதும் சுகத்திற்காக ஒரு சன்னிதானத்தில் யாக்கோபை போல இசையும் ஜனத்தை போல நாங்கள் வீற்றிருக்கிறோம் ஆண்டவர். இவைகளை ஆசீர்வதியும் என்று ஒப்புக்கொடுத்து சொல்லியிருக்க வார்த்தையிலே இரக்கத்தையும் தாரும், அன்பை எங்களுக்கு தாரும், ஆசிரியர்களுக்கு தாரும் என்ற ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுக்கிறார். ஒரே கடவுள் அந்த உள்ளூர் நம்பிக்கையோடு நீ ஒருபோதும் கலங்கவில்லை. இஸ்ரவேலின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் அச்சமானவர் அதை தேய்ச்சி வெளிநடத்துவார் என்று ஜோசுவாவார். கண்ணீரோடு உழைப்பவன் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வான் என்று ஒழித்த ஆண்டவர்.